தொடர்ந்து எல்லா இடங்கள்லயுமே பேசிக்கொண்டே இருப்பது என்கவுண்டர். இந்த திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணது என்ன, காவல்துறை யாருக்கு உதவி செய்யுது, என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வச்சு நிறைய இடங்கள்ல கேள்வி எழுப்புறாங்க. இது லீடிங் செயின்ன்றது ஒரு கையில் போட்டுட்டு ஒரு செயினை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு வருவாங்க. இது லீடிங் செயின் அப்படி போட்டுட்டு போய் அதுவும் வாகனத்திலேருந்து இறக்கவே மாட்டாங்க. யாரும் அக்யூஸ்ட் இப்போ இந்த இடம் தான் சார் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அவனை இழுத்துருவாங்க. இழுத்துட்டு வண்டியில் மட்டும் ஓடிட்டு அவங்க போலீஸ் தான் அதை என்ன பண்ணுவாங்க, ரெக்கவர் பண்ணுவாங்க. அந்த இடம்னு காமிச்ச உடனே போலீஸ் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த நகையை எடுக்கும். அதேமாதிரி ஆயுதங்கள் இங்கேன்னு சொன்னதுக்கப்புறம் ஆயுதங்களை போலீஸ் தான் எடுக்கும், அக்யூஸ்ட் எடுக்க மாட்டான். அப்படின்னும் போது அந்த அக்யூஸ்டு கிட்ட நாட்டு துப்பாக்கி எப்படி வந்தது? எனக்கு ஒரு கேள்வி சார், அக்யூஸ்ட் ஓடுனார்ல சார் சொன்னாங்க, லீடிங் செயின் போட்டா எப்படி ஓடுவான்? அந்த கேள்வி இருக்கு. லீடிங் செயின் போட்டுருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஓடாம கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னா அவங்க தவறு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். காவல்துறை அவனை ஓட விட்டு வேணும்னு ஓடட்டும் நம்ம சுற்றுலான்றதுக்காக ஹேண்ட்கம் போட்டு லீடிங் செயின் போட்டிருக்க மாட்டாங்க. தமிழக அரசு யாரையும் மறைக்கிறதுக்காக இந்த அவசரமாக என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது தவிர, மற்றபடி இந்த என்கவுண்டர் பண்ணி மற்ற ரவுடிஸுக்கு ஒரு எச்சரிக்கிறதுக்காகவோ அல்லது மற்ற நபர்கள் உண்மையை சொல்லுவாங்க, சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்காங்க, உண்மையை சொல்லுவாங்க, அதுக்காக இந்த என்கவுண்டர் பண்ணதாகவே நம்ம பார்க்க முடியல. போலீஸ் பாஷையில் சொல்லணும்னா இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆனுவாங்க. விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவசரமாக இவனை தூக்கிட்டு போய் என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன் நான். விசாரணை முடிஞ்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அதன் பிறகு ஒரு ஃபிகர் இதுதான் முடிவான பிறகு யாரோ சொல்லிதான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்களா சார்? இது என்கவுண்டர்னு சொல்லாதீங்க, இது கொலை தான். இது என்கவுண்டர் எப்படி ஆகும்? என்கவுண்டர் என்பது உங்ககிட்டையும் துப்பாக்கி இருக்கணும், எங்கிட்டையும் துப்பாக்கி இருக்கணும், நீங்கள் சொல்லணும் நான் சொல்லணும், மாறி மாறி சுட்டும் போது அதில் ஒருத்தர் இறந்துட்டார்னா அது என்கவுண்டர், அதில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். இது அவனை சரண்டரான ஒரு நபர், போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய நபர், அவன் போயிட்டே இருந்தான், வண்டி நிறுத்தினா பாத்ரூம் போகணுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணீங்க, லீடிங் செயினோட தானே கூப்பிட்டு போவீங்க. பாத்ரூம் போகிற இடத்துல ஆயுதம் இங்கே எப்படி பதுக்கி வச்சுருப்பான்? வணக்கம் சார். வாங்க சார். இப்போ தொடர்ந்து எல்லா இடங்கள்லயுமே பேசிக்கொண்டே இருப்பது என்கவுண்டர். இந்த திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணது என்ன, காவல்துறை யாருக்கு உதவி செய்யுது, என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வச்சு நிறைய இடங்கள்ல கேள்வி எழுப்புறாங்க. அதை பத்தி மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நிச்சயமா ஆம்ஸ்ட்ராங்கை பயங்கரமான படுகொலை செய்த குற்றவாளிகளை கடுமையான தண்டனை கொடுக்கணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தண்டனை கடுமையாக்கப்படணுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க, இல்லை மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது சரணடைஞ்ச முக்கிய குற்றவாளின்னு சொல்லி கருதப்படக்கூடிய திருவேங்கடம் என்ற நபரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. இதுல என்ன சார் சந்தேகம்? ஒருத்தவரை அவர் நல்லவரோ கெட்டவரோ, நிறைய மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவரை போயிட்டு அந்த வீடியோலாம் வெளியே வந்த வீடியோ காட்சிகள் பார்த்தா பதற வைக்குது சார். மக்கள் நிம்மதியா இருக்க முடியாது போல. அந்த வீடியோக்கள் பார்த்தா பொதுமக்கள் ஒரு நிம்மதியா அந்த சாலைகள்ல போகவோ வரவோ முடியாது போல. ஒரு கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கு, அங்க ஒரு 10 பேர் கூலி தொழிலாளிகள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபுட் டெலிவரி பண்ற மாதிரி அந்த டிஷர்ட் போட்டுட்டு நடந்து போறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆளை தள்ளி விட்டு கதற அந்த இடத்துல சாகுற வரைக்கும் கொண்டிருக்காங்க சார். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கவங்கள என்கவுண்டர் பண்றதுல தப்பு இல்லை சார்? இல்லை, அதுதான் நான் சொல்றேன். அந்த கொடூர கொலை பண்ணவர்களை அதை கடுமையான தண்டனை குறித்து தண்டிப்பது என்பது தான் அது ஒரு அறம், அதுதான் சரியானது. அதே நேரத்தில் இந்த என்கவுண்டர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, காவல்துறை என்கவுண்டர் பண்ணதில்லை. இதையே அவசரமாக என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்றது தான் ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன், நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். மற்ற குற்றவாளிகள் சில உண்மைகள் வாங்கணும், மற்ற குற்றவாளிகளை பயம் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட ஒரு ஆளை என்கவுண்டர் பண்ணாதான் இதெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம்ல சார்? ஏன் நம்ம அதை தப்பாவே பார்க்கணும்? காவல்துறை ஒருத்தங்கிட்ட உண்மை வர வைக்கணும்னு சொன்னால் இப்படி என்கவுண்டர் பண்ணி தான் வர வைக்கணும், அடித்து தான் வர வைக்கணும், கையை காலை உடைச்சு தான் வர வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க வர வச்சுக்குவாங்க சார். ஒரு கொலை பண்றதுக்கான மைண்ட் செட் அந்த அளவுக்கு காவல்துறையில திறமை இருக்கு, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இப்படி என்கவுண்டர் பண்ணிட்டு அதை வச்சுதான் நாங்க உண்மையை வர வைப்போம் அப்படின்னு சொன்னா அவங்க காவல்துறைக்கு லாய்க்கு இல்லாதவங்க தான் என்னுடைய பார்வையில். காவல்துறைக்கு லாய்க்கு இல்லாதவங்க.
அவர் கையில துப்பாக்கி வச்சிருந்தாரு. அந்த துப்பாக்கி எடுத்து நாட்டு துப்பாக்கி வச்சிருந்தாரு குற்றவாளி. அந்த துப்பாக்கி எடுத்து போலீஸை திருப்பி சுட போகும்போது அவங்க சுட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த தானே சார் வெளியே சொல்றாங்க. ஒரு ஜுடிஷியல் அக்யூஸ்ட் உள்ள போகும்போது கையில துப்பாக்கி இருக்குமா சார்? செக் பண்ணாம அனுப்புவாங்களா? இல்ல இந்த கேள்விகள்லாம் இருக்கு. ஏன்னா வெளியே விஷயம் வரது பார்த்தா வந்து போலீஸை காவல்துறையினரை நோக்கி குற்றவாளி துப்பாக்கி நாட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டார், அதனாலதான் அவங்க திருப்பி சுட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்றாங்க. ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில போற ஒரு அக்யூஸ்ட் கையில இந்த விஷயம் எல்லாம் இருக்குமா? உள்ள போகும்போது செக் பண்ணி அனுப்புவாங்களா, செக் பண்ணாம அனுப்புவாங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முழுசா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்புறம் எப்படி அவங்க கையில துப்பாக்கி இருந்ததுன்னு ஒரு தகவல் சொல்றாங்க? இது எப்படின்னு சொன்னீங்கன்னா, அவனுங்க வந்து சரணடைஞ்சதால் தான் சொன்னாங்க. சரணடைஞ்ச ஒரு குற்றவாளிகள். இப்போ அவங்க வந்து அந்த கொலைக்கு பயன்படுத்திய முக்கியமான ஆயுதங்கள் பதுக்கி வச்சுருந்தாங்க. எங்கே பதுக்கி வச்சுருந்தாங்க? அந்த ரெட் ஹில்ஸுக்கு பக்கத்தில் அந்த எங்கேயோ ஒரு இடத்துல பதுக்கி வச்சு அதை எடுக்கிறதுக்கு போகுது காவல்துறை. அதை எடுக்க போகுதுன்னு சொல்லும்போது அதுவும் வந்து அதிகாலையில் போக வேண்டிய அவசியம் இல்லை, பகல்லையே போயிருக்கலாம். புரியுதுங்களா? இல்லையா அப்படியே அதாவது பகலில் போனால் மக்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஒரு கால் அந்த திருவங்கடத்து, அதாவது ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ண ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்கள் அவனுக்கு எதிராக வந்து அடித்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அவனை வந்து எதிராக மக்கள் திரண்டு போராட்டம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக விடிகால அதிகாலையில் போயிருக்கு காவல்துறை. இதெல்லாம் லாஜிக்காக நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். அதே நேரத்தில் காவல்துறை அங்கே ஒரு அக்யூஸ்டை வந்து கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கிறேன். கொண்டு போகும்போது அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, லீடிங் செயின்னுவாங்க. அதாவது கையில் ஒரு கையில் மாட்டி நீட்டாக இருக்கும் செயின் கையில். போட்டு கூட்டு போவாங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாய் சங்கிலின்னு சொல்லுவாங்க. நாயை கட்டி கழுத்தில் போட்டு இப்படி பிடிச்சிட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் லீடிங் செயின்ன்றது. ஹேண்ட்கப் என்பது 2 கைக்கும் போடுறது. இவ்வளவு தூரத்துல தான் இருக்கும். இல்லை 2 கை இவ்வளவு தான் கேப் இருக்கும். ரெண்டு கையில் போட்டு போகிறது ஹேண்ட்கப். இது லீடிங் செயின்ன்றது ஒரு கையில் போட்டுட்டு ஒரு செயினை வந்து போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு வருவாங்க. இது வந்து லீடிங் செயின்னுவாங்க. அப்படி போட்டுட்டு போய் அதுவும் வாகனத்திலேருந்து இறக்கவே மாட்டாங்க யார் அக்யூஸ்டை. கேளுங்க, வாகனத்தை இறக்கவே மாட்டாங்க. அப்போ வாகனத்தை இறக்காம எந்த இடம் சொல்லுடா அப்படின்வாங்க. அவன் அங்கே வண்டி எங்கே நிப்பாட்டி எந்த இடம் சொல்லு, எந்த வீடு சொல்லு, எந்த புதர் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது சார் அது அங்கே தான் சார், சார் இங்கே தான் சார், சார் இங்கே தான் சார் அப்படின்னு சொல்லி அவன் வண்டியிலேருந்து காட்டுவான். என்ன பண்ணுவான்? வண்டியிலேருந்து காட்டுவான். ஆமாம். அப்போ வண்டியை சுற்றி பாதுகாப்பு இருக்கும் காவல்துறை. வண்டியிலேருந்து காட்டும். அப்புறமா இவங்க போவாங்க, அதை ரெக்கவர் பண்ணுவாங்க. மேபி அவன் காட்டுற இடத்துல இல்லைன்னு சொன்னால் அவனை வந்து நம்ம அப்படி தொலைச்சி போடும். ஒழுங்கு முறையை சொல்லு, கரெக்டான இடம் சொல்லு, சார் நான் வரேன் சார், நான் சொல்கிறேன் சார் அப்படின்னா அப்போ கூப்பிட்டு போவாங்க. அப்பயும் அந்த கையில் அந்த லீடிங் காப் இருக்கும் போட்டு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போட தான் போவாங்க. போயிட்டு அவன் என்ன பண்ணுவாங்க, எங்கடா காட்டுறான்னா இங்கே குனியும் போதே என்ன பண்ணுவாங்க, சரி இழுத்துருவாங்க. இப்போ இந்த இடம் தான் சார் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அவனை இழுத்துருவாங்க. இழுத்துட்டு வண்டியில் மட்டும் ஓடிட்டு அவங்க போலீஸ் தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ரெக்கவர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து புரட்டக்காலன்னு சொல்லுவாங்க. ஒரு அக்யூஸ்டை வந்து கொண்டு போய் அந்த ஆயுதங்களோ அல்லது அவன் திருடி, இப்போ திருட்டு கேஸில் வந்து நகைக்காக திருட்டான். இப்போ உங்கள் வீட்டில் புகுந்து ஒரு 200 சவர நகை திருட்டான். அப்போ அவனை அடிக்கிறாங்க. அவன் அந்த 200 சவர நகை எங்கே வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டான். அப்போ அவனை அடித்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அவன் போய் காமிப்பான் பாருங்க, அவனை தொடக்கூட விட மாட்டானுங்க அந்த நகையை. புரியுதுங்களா? அந்த இடம்னு காமிச்ச உடனே போலீஸ் தான் வந்து என்ன பண்ணுவோம், அந்த நகையை வந்து எடுக்கும். அதேமாதிரி ஆயுதங்கள் இங்கேன்னு சொன்னதுக்கப்புறம் ஆயுதங்களை போலீஸ் தான் எடுக்கும், அக்யூஸ்ட் எடுக்க மாட்டான். அப்படின்னும் போது அந்த அக்யூஸ்டு கிட்ட நாட்டு துப்பாக்கி எப்படி வந்தது? வானத்திலேருந்து எதுனா தேவ தூதர்கள் வந்து மாயமாக வந்து அவன் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்களா? எனக்கு ஒரு கேள்வி சார், அக்யூஸ்ட் ஓடுனார்ல சார் சொன்னாங்க, லீடிங் செயின் போட்டா எப்படி ஓடுவான்? அந்த கேள்வி இருக்கு. லீடிங் செயின் போட்டுப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க. போடாம கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னா அவங்க தவறு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். காவல்துறை அவனை ஓட விட்டு வேணும்னு ஓடட்டும் நம்ம சுற்றுலான்றதுக்காக ஹேண்ட்கம் போட்டு லீடிங் செயின் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த கேள்வி நீங்க கேட்ட கேள்வியிலே எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். ஏன் சார் அவசரமா ஒரு ஆளை கூட்டிட்டு போய் ஓட விட்டு கொள்ளணும்? ஏன்னா இதுல நிறைய அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க. காவல்துறையினர் யாருக்கும் மறைமுகமா உதவி செய்து அப்படிங்கிற பேச்சும் வருது. எதுதான் உண்மை? என்னதான் காரணம்? இது என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு விசாரணை. இப்போ அந்த கேஸ்ல வந்து காவல்துறை விசாரிச்சுட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் விசாரிச்சு அந்த 8 பேர்கிட்ட மாத்தி இவங்கிட்ட அவங்க 11 பேர் இல்ல சார், 11 பேர்கிட்ட மாத்தி விசாரிச்சு ஓரளவுக்கு ஒரு ஃபிகர் வந்துட்டு இருக்கும். திருவங்கடத்தின் மூலியமா தான் இந்த கொலை நடந்ததுக்குள்ள முக்கியமான ஒரு காரணி இருந்திருக்கலாம். அப்ப திருவங்கடத்தை தாண்டி பல முக்கியமான ஆளுமை படைத்த புள்ளிகள், அது எம்எல்ஏக்களாக இருக்கலாம், எம்பிக்களாக இருக்கலாம், அல்லது அரசியலில் அதிகாரம் செலுத்தக்கூடிய முக்கியமான நபர்களாக இருக்கலாம்,
அல்லது ஏன் அமைச்சர்களாக கூட இருக்கலாம். அப்போ அந்த நபர்களுக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரி திருவேங்கடம் தன்னுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கலாம். புரியுதுங்களா? கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கலாம். இப்போது பிஎஸ்பி அந்த அமைப்பு சரி, ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்தாரும் சரி, இந்த வழக்கை எப்படியாவது சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லா தரப்புலையும் முயற்சி பண்ணிட்டு வராங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கால் சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. இப்போ காவல்துறை விசாரிக்குது. இப்போ காவல்துறை வந்து அந்த திருவேங்கடம் தான் அவ்வளோதான் குற்றவாளி இவங்க தான் அப்படின்னு சொல்லி கைது பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. அவங்களுக்கு குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் பண்ணிடுறாங்க. என்ன மோட்டிவ் அதுன்னு சொன்னால் அதுக்கு மோட்டிவ் வந்து ஆற்காடு சுரேஷ் செத்தது தான் மோட்டிவ் அப்படின்னு சொல்லி வழக்கை முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது இன்வெஸ்டிகேஷனை வந்து மாற்றி சிபிஐக்கு கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணான்னு வச்சுக்கலாம். அப்போ அவன் என்ன பண்ணுவான், எல்லாரையும் பண்ணிவிட்டு அந்த கடைசி நபர் யார் திருவேங்கடத்தையும் பண்ணுவான். அப்போ திருவேங்கடம் வந்து அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 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 ஆளுமையை அவன் சொல்கிறான்னு வச்சுக்கேன். அப்போ சிபிஐ என்ன பண்ணும், அந்த ஆளுமைகளை கைது பண்ண முயற்சிக்கும். அப்போது திருவேங்கடத்தை முடிச்சிட்டேன்னு சொன்னால் அங்கேருந்து விசாரிச்சுட்டே வந்தாங்கன்னா இது வந்து முட்டு சோறு. யார் திருவேங்கடத்தை விசாரிக்கணும். திருவேங்கடம் தான் செத்துப்பிட்டானே. புரியுதுங்களா உங்களுக்கு? செத்துப்பிட்டானே. அப்போது இந்த கேஸு இப்போ லோக்கல் போலீஸ் எப்படி முடிக்குதோ அதேமாரி சிபிஐ இல்லை, என்ஐஏ இல்லை, இன்டர்போல் போலீஸ் வந்தாலும் சரி அவங்க ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. சார் நம்மளே வந்துட்டு எவ்வளோ தூரம் யோசிக்கிறோம். ஒருவேளை இதுவாக இருக்குமோ, ஒருவேளை அவர் யாரையோ சொல்லி, இப்போ நீங்கள் சொல்லும் போதே ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம், ஒரு அமைச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய அதிகாரியாகவே இருக்கலாம், யாரோ ஒரு புள்ளி அந்த மாதிரி யாரையோ சொல்லியிருக்கனால தான் இவரை வந்துட்டு விட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தானே சார் சிபிஐயோ என்ஐயோ யோசிப்பாங்க. ஏதோ ஒரு உள்ளக்க ஒரு விஷயம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் தானே யோசிப்பாங்க. எப்படி அதை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க அந்த விஷயத்த? இல்லை அவங்க வந்து சிபிஐ வந்து ஒரு கால் இப்போ வந்து தமிழக அரசு அதில் தொடர்பு இருந்துன்னு வச்சுக்கலாம், அவங்க வெளியே கொண்டு வந்துடுவாங்க. தமிழக அரசு சொல்கிற மாதிரி இப்போ ஆருத்ரா நிதி மோசடி வழக்கில் சம்மந்தப்பட்ட அண்ணாமலையோ ரெட்டி அவன் பேர் அமர் பிரசாத் ரெட்டியோ ஆர்கே சுரேஷோ தொடர்பு இருந்தாங்கன்னா தமிழக போலீஸ் எப்படி மூடி மறைக்கிறாங்களோ அதேமாரி சிபிஐ வந்து மூடி மறைச்சிட்டு தமிழக அரசு, திமுக அரசு அல்லது திமுகவுடைய ஆளுமை படைத்த நபர்கள் தொடர்பு இருந்தாங்கன்னா சிபிஐ வெளியே கொண்டாடுவோம். எல்லாரும் ஒரு விதமான அரசியல் தான் தவிர, ஆனால் சிபிஐடைய விசாரணை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டில் கொண்டு போவாங்க. அது வந்து சாதாரணமாக அவங்க கொண்டு போக மாட்டாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போவாங்க. அதனால் வந்து இவங்க வந்து விசாரணை பண்ணி இப்போ கடைசியாக இங்கே முடிஞ்சு. இப்போ யார் விசாரணைக்கு வந்தாலும் அந்த வழக்கில் இவ்வளோ தான் முடிஞ்சுதுங்களா, இனி யாரும் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை பற்றி பேசக்கூடாது, போட்ட உடனே திருப்பி போட்டாங்க பாருங்கள். இதுதான் தமிழ்நாடு அரசு, சமூக நீதி அரசு. எப்படி? இதுதான் சமூக நீதி அரசு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு ஆளுமையை, தலைவரை கொன்னாங்க, அதுக்கு பதிலடி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏன் அவசரப்பட்டு என்கவுண்டர் பண்ணும்போது தமிழக அரசு யாரையும் மறைக்கிறதுக்காக இந்த அவசரமாக வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது தவிர, மற்றபடி இந்த என்கவுண்டர் பண்ணி மற்ற ரவுடிஸுக்கு ஒரு எச்சரிக்கிறதுக்காகவோ அல்லது மற்ற நபர்கள் வந்து உண்மையை சொல்லுவாங்க, சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்காங்க, உண்மையை சொல்லுவாங்க, அதுக்காக இந்த என்கவுண்டர் பண்ணதாகவே நம்ம பார்க்க முடியல. சரி, யாரையோ காப்பாத்துறதுக்கு பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. 100%. ஏன் சார் நம்ம அப்படி எடுத்துக்கணும்? இந்த மாதிரி மற்ற ரவுடிங்களுக்கு பயங்காட்டுற மாதிரியே பண்ணிருக்கலாம் மேல போலீஸ். காவல்துறை ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு தானே சார் பண்ணுவாங்க, எதுவுமே வெளிப்படையா தானே பண்றாங்க. இப்ப என்கவுண்டர் இப்போ திருவேங்கடத்தை வெளியே வச்சு என்கவுண்டர் பண்ணனால நம்மளுக்கு தெரிஞ்சது. இதுவே அவர் இறந்தது விஷயம் நம்மளுக்கு தெரியவே இல்லை, உள்ளுக்கவே வச்சு ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னு எப்படிமா தெரியாம இருக்கும்? எப்படி தெரியாம இருக்கும்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தெரியும், நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு மறுநாள் தெரியும். குடும்பத்தார் போய் நேர்காணல் பார்ப்பாங்க, நேர்காணல் பார்த்தோன்னா ஆள் இல்லை, ஆள் இல்லைன்னா எங்கேன்னு கேட்பாங்க, எங்கேன்னு கேட்டாங்கன்னா நீதிமன்றத்தில் ஹேபியஸ் கார்பஸ். கொடூர கொலை பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், கொடூர கொலை தான் அது, இல்லைன்னு சொல்லலை நான். அந்த கொடூர கொலை பண்ண குற்றவாளிகளை கொடூரமான தண்டனை கொடுப்பது தான் சிறந்தது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. விசாரணை, அதாவது இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன், அதாவது போலீஸ் பாஷையில் சொல்லணும்னா இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆனுவாங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது அவசரமாக இவனை தூக்கிட்டு போய் என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன் நான்.
விசாரணை முடிஞ்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அதன் பிறகு வந்து ஒரு ஃபிகர் இதுதான் முடிவான பிறகு அப்ப யாரோ சொல்லிதான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்களா சார்? ஆமா, ஏதோ ஒன்று யாரோ பின்னாடி இருக்காங்க, ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று மறைக்கிறதுக்காக அல்லது ஏதோ ஒண்ணு வந்து முடிக்கிறதுக்காக இந்த கொலையை வந்து பண்ணியிருக்காங்க. இது என்கவுண்டர் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இது என்கவுண்டர்னு சொல்லாதீங்க, இது கொலை தான். இது என்கவுண்டர் எப்படி ஆகும்? என்கவுண்டர் என்பது உங்ககிட்டயும் துப்பாக்கி இருக்கணும், எங்கிட்டையும் துப்பாக்கி இருக்கணும், நீங்க சொல்லணும் நான் சொல்லணும், மாறி மாறி சுட்டுக்கும் போது அதுல ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அது என்கவுண்டர், அதுல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அவனை வந்து சரண்டரான ஒரு நபர், போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவன் போயிட்டே இருந்தான், வண்டி நிறுத்தினா, பாத்ரூம் போகணுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணீங்க? லீடிங் செயினோட தானே கூப்பிட்டு போவீங்க. பாத்ரூம் போகிற இடத்துல ஆயுதம் இங்கே எப்படி பதுக்கி வச்சுருப்பான்? சரி, அவன் பதுக்கி வச்சிருக்க ஆயுதம் பதுக்கி வச்சு துப்பாக்கியெல்லாம் பதுக்கி வச்சிருக்கிற இடத்துல நீங்கள் ஏன் பாத்ரூமுக்கு நிப்பாட்டினீங்க? எவ்வளோ கேள்விகள் வருதா இல்லையா? இது ரொம்ப தூரம் ஓடினது, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதாகவும், ரொம்ப இடைவெளிகள் இருந்த, ரொம்ப நேரம் ஓட விட்டு சுட்டதாகவும் அந்த மாதிரி தகவல் எல்லாம் வருது. அதுதானே சொல்கிறேன் நான். அதெல்லாம் வண்டியில் வச்சு சுட்டுட்டு எடுத்து அங்கே தள்ளி விட்டுருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவனை ஓட விட்டு சுடுன்றதெல்லாம் அது வந்து சினிமாவில் நீங்கள் பார்ப்பீங்க. சினிமாவில் தான் அப்படி நீ ஓடு அப்படின்னு சொல்லி, சார் நான் சுட போகிறேன் சார், இல்லை நான் சுட மாட்டேன், நீ ஓடிடுன்ட்டு ஓட வச்சு சுடுது. இதெல்லாம் வண்டியில் வச்சு சுட்டுட்டு அங்கே பிடிச்சி தள்ளிடுவாங்க. கரெக்டாக என்ன பண்ணுவாங்க? இறங்கி போலீஸை வந்து தாக்கி விட்டு தப்பிக்க முயற்சார், அப்பொழுது போலீஸார் சுட்டதில் திருவேங்கடம் மரணம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சார், இன்னொரு டவுட் சார். இப்போ திருவேங்கடத்தை மட்டும் தான் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, மிச்சம் 11 பேர்ல ஒரு ஆள் அவுட்டுனாலும் 10 பேர் இருக்காங்க சார். எப்படி சார் இவருக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த 10 பேருக்கு தெரியாம இருக்கும்? இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்துக்கு நான் ஹெட்டாக இருக்கேன், என்னை முடிச்சுட்டாங்கண்ணா, எனக்கு அப்புறம் யாருன்றது தெரியாமல் போடும் இல்லையா? நான் 10 பேரை நான் தான் ஏற்கிறேன், ஆனால் எனக்கு அப்புறம் சில இது இருக்குது, கேரக்டர் இருக்குது அதில். அப்போது என்னை முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் இந்த 10 பேர் நான் இதோடு முடிஞ்சுது வழக்கு. என்னை முடிக்காமல் இருந்தால் ஒரு கால் இந்த விசாரணை, மேல் விசாரணை அது இதுன்னு சொல்லி யாராவது ஒரு இது பண்ணி சிபிஐ போய் விசாரணை பண்ணாங்கன்னா அப்போ என்னை விசாரிப்பாங்க, நான் உயிரோடு இருந்தால். அப்போ எனக்கு பிறகு நான் யார் யார் தொடர்பு இருக்காங்கன்னு எல்லாரும் கை காட்ட வேண்டிய நிலைக்கு போவோம். அப்போ நான் யாரும் கை காட்டி மற்ற ஆளுமை படைத்த அரசியல் அதிகாரம் படைத்த நபர்கள் மாட்டாமல் இருக்குன்னு சொன்னால் அப்போ என்னை முடித்தா தான் வேலைக்கு ஆகும். அதனால் இந்த என்கவுண்டர் திருவேங்கடத்தை முடிச்சிருக்கிறதா தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர மற்றபடி இதை வேற எதுவும் பார்க்க முடியாது. ஆக யாரையோ காப்பாற்றுவதற்காக தான் வந்து இந்த திருவேங்கடம் அவர்களை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு பெரிய கும்பல் இல்லைன்னு சொன்னா காவல்துறைக்கே தெரியும், இவ்வளவு அவசரமா பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்களா சரண்டர் ஆனது ஒரு ஜுடிஷியல் கஸ்டடி, நீதிமன்றத்தில் போய் ஜுடிஷியல் கஸ்டடியில போற கைதியை எப்படி உள்ள கொண்டு போவாங்க? அவங்க இப்போ ஒரு கொலை பண்ணிட்டு அவங்க வந்து சரண்டர் ஆகுறாங்கன்னே வச்சுக்கோங்க சார், அவங்க கையில வச்சிருக்க ஆயுதம் உடம்பெல்லாம் செக் பண்ணாம உள்ள அனுப்பிடுவாங்களா? ஓப்பனா சொன்னா நிர்வாணப்படுத்தி ஸ்கேன் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. வயிற்றுக்குள்ள எதுனா இருந்துட்டு அதான் சொல்றேன், வயிற்றுக்குள்ள எதுனா மறைச்சு வச்சுட்டு போயிடக்கூடாதுன்றது அளவுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. ஒரு அக்யூஸ்ட் உள்ள போறாங்கன்னா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இதுதான் வந்து சிறை மரபு. ஏன்னா இவங்க மறைச்சி ஏதாவது, இப்போ உதாரணத்துக்கு வந்து விரக்தியில வந்து ஒரு பாய்சனே மறைச்சி வச்சு எடுத்துட்டு போய் உள்ள போய் அவன் அந்த பாய்சனை சாப்பிட்டு செத்துட்டான்னா அந்த சிறை வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு வரும் இல்லை? சிறையில் எப்படி பாய்சன் வந்து, அதுக்காக தான் இந்த தரவான சர்ச்சிங், அதாவது சாதாரணமான சர்ச்சிங் இல்லை, தரவான சர்ச்சிங், ஸ்கேன். வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். நீங்கள் ஏர்போர்ட்டில் போனால் ஸ்கேன் பண்ணுவான், நீங்கள் இதை வச்சுருக்கீங்களா அது வச்சுருக்கீங்களா, அதாவது சட்டவிரோதமான பொருட்கள் எதனா மறைச்சி வச்சுருக்கீங்களா, அது போன்ற ஒரு ஸ்கேனிங் மிஷின் வந்து ஒவ்வொரு சிறை வாசலிலும் இருக்கும். அப்படி ஸ்கேன் பண்ணி தான் கொண்டு போவாங்க, ஸ்கேன் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஏன் இப்போ ஜெயிலேருந்து போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்கன்னா போலீஸ் கஸ்டடி எடுக்கும் போது கூட ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பான். அதேமாரி போலீஸ் கஸ்டடி முடித்து மறுபடியும் அவன் ஜெயிலுக்கு வரும்போது ஸ்கேன் பண்ணி தான் ஜெயிலுக்கே அனுபவிப்பான். ஏன்னா ஒரு கால் போலீஸே செட் பண்ணி சில பல சட்டவிரோதமான பொருட்கள் கொடுத்து சிறைக்கு அவப்பேர் ஏற்படுத்திடுவாங்கன்றதுக்காக அனுப்பலாம் அப்படின்றது. கஸ்டடி தான், நீனா இவ்வளோ சர்ச் பண்ணுற, அதனால் கஸ்டடி அந்த முடிஞ்சிட்டு வந்த ஒரு சிறைவாசிகளை ஃபுல்லாக சர்ச் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. கண்டிப்பாக இந்த டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அவர் ஆயுதத்தை வந்து ஒரு இடத்துல போய் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வச்சிருந்த துப்பாக்கி அவர் வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. ஸோ நிறைய தகவல்கள் வெளியிடுது. இது வரைக்கும் எது உண்மை? அவர் வைக்கவும் இல்லை, அவர் போய் எங்கேயும் எடுக்கவும் இல்லை, அவர் யாரையும் சுடவும் இல்லை, அவர் எதுவும் பண்ணவும் இல்லை. வாகனத்தில் கூப்பிட்டு போய் சுட்டுட்டு வாகனத்தில் தூக்கிட்டு போய் அந்த ஒரு மறைவான பகுதியில் போய் போட்டுடுறாங்க. போட்டுட்டு அங்கே உங்களை பேர் ஒரு ஊடகவியலாளர்களை கூப்பிட்றாங்க. இங்கே தான் ஓடினார், இங்கே தான் விழுந்தார்,
அப்படின்னு சொல்லி நீங்கள் உடனே புகைப்படம் எடுக்கிறீங்க. அவங்க ஒரு 5 பைசாவுக்கு கதை கொடுக்குறாங்க போலீஸு, நீங்கள் ஒரு 90 பைசாவுக்கு சேர்த்து திரைக்கதை வசனம் எல்லாம் சேர்த்து செய்தியாக வெளியிட்டுறீங்க. மக்கள் பார்க்குற மக்களுக்கு வந்து அப்பா படுபயங்கரமான கொலைக்காரன், இவனெல்லாம் இப்படி தான் கொல்லணும் அப்படின்ற ஒரு நிலையை காவல்துறை உருவாக்கியது. இப்போ பாருங்கள், அந்த என்கவுண்டர் பண்ண ஒரு 1 ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 2 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த அந்த சிசிடிவி கேமராவை வெளியிடுறாங்க, வீடியோவை போலீஸாக வெளியிடுது. அப்போ என்னன்னா, நாங்கள் பண்ண என்கவுண்டர் நியாயமானது பாருங்கள், இவன் இந்த குற்றவாளி, இந்த குற்றத்தில் ஈடுபட்ட முக்கியமான குற்றவாளி இவன் தான் அப்படின்னு சொல்லி மக்களை ஆசுவாசப்படுத்தி தாங்கள் செய்த சட்டவிரோத சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு பண்ண ஒரு கொலையை நியாயப்படுத்துவது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள்? கண்டிப்பா சார். இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்துட்டாரு அப்படிங்கிறது போயிட்டு இந்த கொலையாளிகள்லாம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு இப்ப இருக்க காவல்துறையினர். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி.